4.3 ஓவரில் 94 ரன்ஸ், 23 பந்தில் 77 ரன்ஸ் வெளுத்த ஈஷான் கிசான் ரெய்னா மற்றும் பொலார்ட் சாதனையை சமன் செய்தார். சயீத் முஸ்டாக் அலி கோப்பை 2024 டி20 கிரிக்கெட் தொடரில் நவம்பர் 29ஆம் தேதி மும்பை வான்கடே மைதானத்தில் குரூப் சி பிரிவில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்ட் அணிகள் மோதிய போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியில் டாஸ் வென்ற அருணாச்சல பிரதேசம் முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது. ஆனால் அதுக்கு தகுந்தாற்போல் பேட்டிங் செய்யாத அந்த அணி 20 ஓவரில் 93க்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமா ஆக்சை ஜெயின் 14, டெச்சிடோரியா 13 ரன்கள் எடுத்தாங்கள். ஜார்க்கண்ட் அணிக்கு அதிகபட்சமா ஆங்குல் ராய் 4, ரவிக்குமார் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். பின்னர் 94 ரன்களை துரத்திய ஜார்க்கண்ட் அணிக்கு நட்சத்திர வீரர் ஈசான் கிசான் அதிரடியாக விளையாடினார். குறிப்பாக மும்பை அணிக்காக IPL தொடரில் அந்த மைதானத்தில் அவர் நிறைய விளையாடிய அனுபவத்தை கொண்டுள்ளார். அதை பயன்படுத்தி சுமாராக பந்து வீசிய அருணாச்சல பிரதேச பவுலர்களை அவர் முரட்டுத்தனமாக அடித்தார். அந்த வகையில பட்டாசான் ஆட்டத்தை வெளிப்படுத்திய அவர் 5 பவுண்டரி 9 சிக்ஸருடன் 77 ரன்களை 334 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்து பினிஷிங் பண்ணார். அதனால 4.3 ஓவரிலேயே 94 ரன்கள் எடுத்த ஜார்க்கண்ட் 10 விக்கெட் வித்தியாசத்தில் எளிதான வெற்றி பெற்றது. அந்த வகையில இப்போட்டியில் ஜார்க்கண்ட் 20 என்ற சரவெடியான ரன் ரேட்டில் இலக்கை தொட்டு வென்றது. இதன் வாயிலாக டி20 கிரிக்கெட்டில் குறைஞ்சது ஒரு ஓவருக்கு மேல் விளையாடிய இன்னிங்ஸில் அதிக ரன் ரேட்டில் பேட்டிங் செய்த அணி என்ற சாதனையை ஜார்க்கண்ட் படைத்தது. அதே போல வான்கடே மைதானத்தில் டி20 கிரிக்கெட்டில் 300+ ஸ்ட்ரைக் ரேட்டில் அரை சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை ஈசான் கிசான் சமன் செய்தார். இதற்கு முன் சுரேஷ் ரெய்னா மற்றும் கைரன் பொலார்ட் ஆகியோர் மட்டுமே அந்த சாதனையை படைத்துள்ளார்கள். அந்த வகையில் ஃபார்முக்கு திரும்பியுள்ள ஈசான் கிசான் 2025 IPL தொடரில் மும்பை அணியில் இருந்து கழற்றி விடப்பட்டார். அவர் ஹைதராபாத் அணி 11 கோடிக்கு தங்களுடைய அணிக்காக விளையாட வாங்கியுள்ளது. இது அடுத்த வருடம் அவர் ஹைதராபாத் அணிக்காக விளையாட உள்ளார். சமீப காலங்களில் இந்திய அணியில் கழற்றி விடப்பட்ட அவர் தற்போது மீண்டும் ஃபார்முக்கு திரும்ப போராடி வருகிறார்.